இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வாக்காளர்கள் அதிகம், எங்கு குறைவு, மாவட்ட வாரியாக முழு லிஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வாக்காளர்கள் அதிகம், எங்கு குறைவு. இதில் தமிழகத்தில் மொத்தம் 5,67,780,380 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 2,77,38,925 ஆண்களும் 2,89,60,838 பெண்களும் 7,671 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். முதலாவது நம்ம பார்க்க இருப்பது திருவள்ளூர் மாவட்டம். இப்போ நம்ம மாவட்ட வாரியாக எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் தெளிவாக. முதலாவது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 15,44,710 பேர், பெண் வாக்காளர்கள் 16,12,090 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 613 பேர் இருக்காங்க. மொத்தம் 31,57,413 வாக்காளர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக சென்னை மாவட்டம். சென்னையில் ஆண் வாக்காளர்கள் 13,65,763 பேரும், பெண் வாக்காளர்கள் 14,64,344 வாக்காளர்களும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தினர்கள் 829 பேர், மொத்தம் 28,30,936 வாக்காளர்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 5,78,080 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,13,917 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 197 பேர், மொத்தம் 11,92,194 வாக்காளர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 5,49,654 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,83,769 பேரும் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 164 பேர், மொத்தம் 11,33,587 வாக்காளர்கள் இருக்கிறத பார்க்குறோம் வேலூர் மாவட்டத்தில். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 7,76,318 பேர், பெண் வாக்காளர்கள் 7,77,458 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 264 பேர், மொத்தம் 15,54,040 பேர் இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 6,06,24,647 பேர், பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 6,15,311 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 150 பேர், மொத்தம் 12,40,108 வாக்காளர்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததில் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 9,43,727 வாக்காளர் இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எல்லா தாலுகாவையும் சேர்த்து தான் சட்டமன்ற தொகுதி எல்லாம் உள்ளடக்கியது தான் நம்ம பார்க்குறோம். பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 9,75,277 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 155 பேர், மொத்தம் 19,19,159 வாக்காளர்கள் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 7,83,288 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,03,154 பேரும் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 211 பேர் இருக்காங்க. மொத்தம் 15,86,653 வாக்காளர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 13,70,362 பேரும், பெண் வாக்காளர்கள் 13,84,548 வாக்காளரும் இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாம் பாலினத்தினர் 320 பேர், மொத்தம் 27,55,830 வாக்காளர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 6,35,299 பேர், பெண் வாக்காளர்கள் 6,75,452 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 200 பேர், மொத்தம் 13,10,959 வாக்காளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 8,38,466 பேர், பெண் வாக்காளர்கள் 9,01,574 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாம் பாலினத்தினர் 182 பேர், மொத்தம் 17,40,222 வாக்காளர் இருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 2,61,317 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,85,791 பேர் இருக்காங்க.
மூன்றாம் பாலினத்தினர் 25 பேர். மொத்தம் 5,47,133 வாக்காளர்கள் இருக்கிறத பார்க்குறோம் நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 13,889 பேரும், பெண் வாக்காளர்கள் 13,95,396 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 528 பேரும், மொத்தம் 26,96,813 வாக்காளர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 8,12,937 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,58,964 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 174 பேர் இருக்காங்க. மொத்தம் 16,72,075 பேர் இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 4,06,027 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,39,054 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 83 பேரும், மொத்தம் 8,45,164 வாக்காளர் இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 10,31,154 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,94,642 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 307 பேரும், மொத்தம் 21,26,303 வாக்காளர் இருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 2,71,634 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,83,466 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 31 பேரும், மொத்தம் 5,55,131 வாக்காளர்கள் இருக்கிறதா பார்க்குறோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 9,91,527 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,23,976 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 293 பேர் இருக்காங்க. மொத்தம் 20,15,796 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம் கடலூர் மாவட்டத்தில். அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 2,59,620 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,68,298 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 29 பேரும், மொத்தம் 5,27,947 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்குறது திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 4,80,679 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,98,919 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 54 பேரும், மொத்தம் 9,79,652 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம் திருவாரூர் மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்குறது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 9,47,278 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,04,012 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 155 பேரும், மொத்தம் 19,51,445 வாக்காளர்கள் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 6,41,276 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,57,562 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 69 பேரும், மொத்தம் 12,98,907 பேர் இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 5,44,035 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,66,526 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 38 பேரும், மொத்தம் 11,10,599 வாக்காளர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 12,08,651 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,58,051 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 252 பேரும், மொத்தம் 24,64,954 வாக்காளர் இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 5,02,311 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,30,887 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 175 பேரும், மொத்தம் 10,33,373 பேர் இருக்காங்க தேனி மாவட்ட வாக்காளர்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 7,28,539 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,68,632 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 246 பேரும், மொத்தம் 14,97,417 வாக்காளர் இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 5,56,321 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,66,683 பேரும்,
மூன்றாம் பாலினத்தினர் 55 பேரும். மொத்தம் 11,23,029 பேர் இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 6,71,742 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,04,689 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 199 பேர் இருக்காங்க. மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா 13,76,624 வாக்காளர் இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 6,11,601 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,41,518 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 145 பேர் இருக்காங்க. மொத்தம் 12,53,264 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 7,51,016 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,59,390 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 144 பேரும். மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா 15,10,550 வாக்காளர் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 2,59,234 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,63,692 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 28 பேரும். மொத்தம் 5,22,954 வாக்காளர் இருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 9,44,178 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,10,885 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 282 பேர். மொத்தம் 19,55,283 வாக்காளர் இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 5,52,110 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,57,600 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 210 பேர் இருக்காங்க. மொத்தம் 11,09,911 பேர் இருக்காங்க. 11 வாக்காளர் இருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 11,04,511 பேர், பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 11,55,144 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 381 பேர். மொத்தம் 22,60,036 வாக்காளர் இருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தால திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 4,49,464 பேர், பெண் வாக்காளர்கள் 4,61,996 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 139 பேர். மொத்தம் 9,11,599 வாக்காளர் இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது 37வது மாவட்டமாக இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 4,61,211 வாக்காளர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 4,83,377 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 111 பேர். மொத்தம் 9,44,701 வாக்காளர் இருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்ம பார்க்குறோம். கடைசியாக மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்கள் 3,60,493 பேர், பெண் வாக்காளர்கள் 3,68,676 பேர், மூன்றாம் பாலினத்தினர் 47 பேர். மொத்தம் 7,29,216 வாக்காளர் இருக்காங்க மொத்தம் தமிழ்நாடு முழுவதும். ஆண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 27,73,89,025 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 28,96,838 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தினர் 7,617 பேர் இருக்காங்க. மொத்தம் வாக்காளர்கள் இந்த 2026 ஓட்டு போட தகுதியான வாக்காளர் லிஸ்ட்டில் 5,67,07,380 வாக்காளர் இருக்காங்க. 5,67,07,380 வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியானவர்களாக இருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்குறோம். அதிக வாக்காளர்கள் உள்ள 5 மாவட்டங்களை நம்ம பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் வாக்காளர்கள் 31,57,413 வாக்காளர்கள் இருக்கிறத பார்க்குறோம். அதிக வாக்காளர்கள் இருக்கிற மாவட்டம். சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா 28,30,30,936 வாக்காளர் இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் 27,55,830 வாக்காளர் இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 26,96,813 வாக்காளர் இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் 24,66,954 வாக்காளர் இருக்காங்க. குறைந்த வாக்காளர் உள்ள 5 மாவட்டங்களை நம்ம பார்க்கணுன்னா அரியலூர் மாவட்டத்தில் 5,22,954 பேர் இருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 5,27,947 பேர் இருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் 5,55,131 பேர் இருக்காங்க.
நீலகிரி மாவட்டத்தில் 5,47,133 பேர் இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 7,29,216 வாக்காளர் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே இந்த சட்டமன்ற தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலில் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க, எங்கே குறைவு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆண் வாக்காளர்கள் எத்தனை, பெண் வாக்காளர்கள் எத்தனை, மூன்றாம் பாலினத்தினர் எத்தனை, மொத்தம் எத்தனை, எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பேர் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.